வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள்? நாங்கள் இன்றைய பதிவில் மிக மிக இலகுவான ஒரு சாப்பாடு தான் பார்க்க போகிறோம். அதை நீங்கள் காலை சாப்பாடும் சாப்பிடலாம், அல்லது இரவு சாப்பாடும் சாப்பிடலாம், அல்லது மத்தியானமும் சாப்பிடலாம். வாங்க, அதுக்கு என்ன தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், அந்த பாஸ்தி பேப்பரண்டு உங்களை ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். க்ரீம் ஃப்ரெஷ் எடுத்துருக்கிறேன். மற்றது பார்த்திங்கன்னா இறைச்சி துண்டுகள், மற்றது வெங்காயம். நீங்கள் இந்த இறைச்சி துண்டுகளுக்கு பதிலாக அவிச்ச கோழி பாவிக்கலாம். இப்போ நாங்கள் அதை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். வாங்க, நான் எடுத்த அந்த பாஸ்தி பேப்பரை ரெடி பண்ணுகிறேன். பாருங்கள், இங்கே இருக்கிற சின்னாக்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் சாப்பாடு ஒரு மணித்தால் நின்று சமைச்சு கொடுத்தாலும் அந்த சாப்பாடை விரும்பி சாப்பிட மாட்டார்கள். ஆனால் இது ஒரு 15 நிமிஷம் வேலையும் இல்லை, 10 நிமிஷம் வேலை தான். இப்படியான சாப்பாடுகளை செய்து கொடுத்தா முழுதையும் சாப்பிட்டு இருப்பார்கள். பாருங்கள், அந்த க்ரீம் ஃப்ரெஷ்ஷை நான் அதுக்கு மேலால் பூசுகிறேன். இங்கே க்ரீம் ஃப்ரெஷ்ஷுக்கு பதிலாக கேஸு, அதாவது கேஸு என்று சொல்கிறேன் நினைக்கிறேன், சீஸ், ஃப்ரெஷ் சீஸும் பாவிக்கலாம் இதுக்கு பதிலாக. இதில் பொருட்கள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு எழுதுகிறேன். இலகுவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மிகவும் இலகுவானது, எல்லோருமே விரும்பி சாப்பிடுவார்கள். இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலாம் கூடுதலாக இந்த சாப்பாடு விற்கும். பாருங்கள், நான் எடுத்து வச்ச அந்த இறைச்சி துண்டுகள், அதாவது ஸ்பெக் என்று சொல்கிறதா, அல்லது இதுக்கு வேறு இறைச்சி துண்டுகள் நிறைய இருக்குது. நீங்கள் என்னென்ன போட்டு அதை செய்யலாம், அல்லது கோழி அவிச்சு போட்டு அதை துண்டுகளையும் வெட்டி போடலாம். வெங்காயம், இதுக்கு பதிலாக நீங்கள் இதுக்கு இந்த அதாவது குடமிளகாய் இருக்குது பாருங்க, அதுவும் குட்டி குட்டியாக வெட்டி கிட்டத்தட்ட சீஸை பீட்சா மாதிரி இருக்கும், ஆனால் பீட்சா இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் போட்டுட்டு நாங்கள் இதை பக்கோவனுக்குள்ளே பேக் பண்ண வேணும். நான் 210 விட்டு ஒரு 7 நிமிஷம் அதை வச்சு எடுத்தேன். பாருங்க, ரெடி ஆகிட்டுது. 7 நிமிஷம் வேலை தான், மொத்தமாக 10 நிமிஷம் தான். பாருங்கள், ரெடி ஆகிட்டு. இவ்வளோ தான் இதில் வேலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். இன்னும் ஒரு அழகான வீடியோவில் சந்திப்போம். உங்களோட கருத்துக்களை எழுதுறதுக்கு மறக்காதீங்க. என்னென்ன வீடியோ வேணுமென்று சொல்லி உங்களோட கருத்துக்களை நீங்கள் கொமெண்ட்ஸில் எழுதுனீங்கடா, அப்படியான வீடியோக்களை நான் ரெடி பண்ணி போடுறதுக்கு தயாராக இருக்கிறேன். மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.